பாண்டியன் ஸ்டெசரியில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு என்னாச்சு, ஏதோ என்ன யோசிக்கிறான்னு மட்டும் தெரியுது, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் சரவணனை பற்றி தான் யோசிக்கிறேன். மாமாவை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நீ தெரியாத மாதிரி கேட்குற, அவங்களால ஏதோ அண்ணனுக்கு பிரச்சனை போல இருக்குது, ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க, அது அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப வருத்தப்படுது, என்னைக்கும் ஒரு நாள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும், அன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு. எனக்கு அண்ணனை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன அவங்கன்னு சொல்கிற, அண்ணின்னு உரிமையாக சொல்ல மாட்டியா? அவங்கள அண்ணின்னு கூப்பிடவே எனக்கு தோணலை. என் அண்ணன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. ராஜி இருந்துட்டு மயில் அக்காவா அப்படின்னா அந்த நகை விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம மீனாக இருந்துட்டு பால் தெரிஞ்சு போச்சு, போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செந்தில இருந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது சாப்பாடாக இது வாயிலே வைக்க முடியலங்க. இந்நேரம் அந்த வீட்டில் இருந்திருந்தா என்னெல்லாம் கிடச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் வந்து முட்டை குருமா பண்ண போகிறேன், சாப்பாடு செய்ய போகிறேன், இட்லி தோசை எல்லாமே செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொல்கிற போதையே மீனாவுக்கு நாக்கு ஊறுது. நான் வேணா பார்சல் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செந்தில் இருந்துட்டு கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம், சாப்பாட்டுக்காக அந்த வீட்டு வாசலில் போய் நிற்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.